ஹாய் கைஸ், ஸோ திஸ் இஸ் லைஃப் ஆஃப் ஹோமியோ. ஸோ இதை என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆயுஷ் கவுன்சிலிங் தான் வந்து எப்படி நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ tn.health.government.in அந்த வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா ஃபஸ்ட் லிங்க்கை டச் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸில் ரீட் மோட் இருக்கா. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா கிளிக் இயர் அப்ளை ஃபார் பிஎஸ்எம்எஸ் இது இருக்கும். ஸோ இதில் போனோம்னா அப்ளிகேஷன் பண்ண முடியும். அண்ட் தென் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அண்ட் தென் இதுக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராஸ்பெக்டஸஸ் வந்து இருக்குது. ஓகேவா, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு தனித்தனி ப்ராஸ்பெக்டஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்ம ப்ராஸ்பெக்டஸ் படிப்போம். பார்த்தோம் அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸ் ஓகே. ஸோ பார்த்தோம் அப்படின்னா எப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்ளிகேஷன் ரிலீஸ் வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா டேட் பார்த்தோம்னா 24/7/2025 அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் டேட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதும் அதுவே தான். அண்ட் தென் லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 8/8/2025. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து போன வருஷம் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு மற்றபடி பார்த்தோம்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சென்னைக்கு வந்து கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இந்த மாதிரி சென்னைக்கு வந்து கொரியர் பண்ண தேவையில்லை. ஸோ ஓகேங்களா. ஸோ ஆனால் ஸ்பெஷல் கேட்டகரி அண்ட் தென் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 7.5 ரிசர்வேஷனுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து சென்னையில் நடக்கும். ஸோ இது வந்து நம்ம நேரில் ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் நடக்கும் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம சென்னையில் போய் சீட் அலாட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி டிக்ளரேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட்டு பார்த்தோம்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே அஃபிஷியல் வெப்சைட்டில் விட்டுருவாங்க. அண்ட் தென் டீட்டெயில்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்கை பொறுத்தும் அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் அஃபிஷியல் வெப்சைட்னு பார்த்தோம்னா www.tnhealth.tn.government.in. இன்னொன்று பார்த்தோம்னா www.tnayushselections.org. ஸோ இதில் ஏதோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா ஹெல்ப்லைன் நம்பர். ஸோ அதில் வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஆயுஷில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாருக்குமே புதுசாக தான் இருக்கும். ஐ திங்க் லிட்ரலி வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மாதிரி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 7.5 அண்ட் தென் ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் வந்து ஆஃப்லைனில் வந்து கவுன்சிலிங் நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஓகே. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வந்து இது வரைக்குமே ஆஃப்லைனில் கவுன்சிலிங் தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த இயர் தான் புதுசாக வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து விட்டுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே புதுசாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராஸ்பெக்டஸை படித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. சரி. ஓகே. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி அப்ளிகேஷன்ஸ் போகிறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான் போடணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லா கோட்டாலையுமே போட்டு வைங்க. ஓகேங்களா. அப்போ தான் வந்து நீங்கள் எந்த காலேஜ் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜில் ஒரு கோட்டாலையாச்சும் கிடைக்கும். ஃபீஸ் வந்து எல்லா கோட்டாவுக்கும் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா. பட் ஆனால் அந்த நேம் படி பிரித்து வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டா தனியாக, மேனேஜ்மெண்ட் கோட்டா தனியாக, தென் ஆல் இண்டியா கோட்டா தனியாக பிரித்து வச்சுருக்காங்களே தவிர பட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா. கவர்மெண்ட் காலேஜஸில் கம்மியாக இருக்கும். பட் ப்ரைவேட் காலேஜஸில் மோர் தென் 1.25 lakhs இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. எல்லாமே சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தென் இங்கே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் அப்ளிகேஷன் சப்மிஷன் பார்த்தோம்னா 8/8/2025 அப் டு 5 PM வரைக்கும் தான். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஓகேங்களா. ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு இந்த டேட்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரேங்க் லிஸ்டஸ் வரும். அந்த ரேங்க் லிஸ்டஸ் வந்த உடனே கவுன்சிலிங்கை பற்றி சொல்லுவாங்க. கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங்கை பற்றி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதை நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் போட்டுக்கலாம், கடைசி நேரத்தில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகேங்களா.
ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பாருங்கள். டாக்குமெண்ட்ஸில் கரெக்டாக வச்சுக்கோங்க. 7.5 ரிசர்வேஷன்ஸ்லாம் போனோஃபைட் சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் காய்ஸ். பை. திஸ் இஸ் லைஃப் ஆஃப் ஹோமியோ பை ஜனனி. டாடா, பை.